பெரும்பாலும் பச்சை சாக தான் போடுவோம். இது தண்டு சத்து போல தண்டு தான் வச்சிருக்கு. இது நம்ம எடுத்து காமிக்கிறோம் பாரு. கொஞ்சம் பெருசாகும். இதுதான் கிழங்கு. வரப்பு ஓரங்களில் வந்து கொடி வகை நட்டுக்கலாம். கொடி வகை பாகல், புடலை, இது எல்லாம் அது மாதிரி நட்டுட்டோம்னா நம்ம வீட்டுக்கான காய்கறி நம்ம வாங்க வேண்டிய தேவை இருக்காது. சூப்பர் சார். இது ஏன்னா 6 மாத பயிர் இல்லையா, 6 மாத பயிர் மாதிரி நம்ம சுற்றி வரும்போது காய்கறி வந்துடும் நமக்கு. எங்கள் வரப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா காய்கறி இருக்கும். வயலை சுற்றி போட்டோம்னா அதுக்கு எங்களுக்கு தேவையான கிடச்சிரும். நம்ம குடிமான வரையும் எதுவுமே மண்டிக்கு போகாமல் நம்ம வீட்டுக்கே தேவையானதை செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பொருளாதாரம் சேமிப்பாகும். ரைட் சார், ரைட். சூப்பர் சார். எல்லாமே நம்ம கடை ஏறி போகணும்னு நினைக்கக்கூடாது. குடிமான வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம செஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டுக்கு அக்கத்து வீட்டு கொடுக்கலாம், நம்ம அவங்க கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். அப்போ நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு விளையிறது நம்ம அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் வீட்டு தேவையான இப்போ கீரை இருக்குது, காய் இருக்குது, குடி வகை அந்த பக்கம் இருக்குது. இடையில பாருங்கள் மக்காச்சோளம் போட்டிருக்கேன். அந்த ஒரு செடி இல்லாத இடத்துல நம்ம வீட்டுக்கு தின் பண்ணுறதுக்கான தேவை இருக்குது. ரைட் சார். இப்போது வரப்போரங்களில் வந்து ஃபுல்லாக வந்து தென்னை மரம், வாழை மரம்லாம் வச்சுருக்கிறீங்க. அதோட நிழல் வந்து இதை பாதிக்காதா? இது நிழலை பாதிக்காதுப்பா. நீங்கள் பாரு, அந்த பக்கம் இருக்க வெயில் இருக்கிறதுக்கும் அந்த நிழல் இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா நேலான செடி பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு பாருங்க. இதுக்கு வந்து ரொம்ப வெயிலும் தேவையில்லை. அந்த நிழலும் வெயிலும் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லா வளரும். இன்னும் கேட்டால் தென்னை தோப்பில் இது போடலாம். அது என்ன ஊடுபயிராக பண்ணலாம். ஊடுபயிராக பண்ணலாம். என்ன ஒன்று, தென்னை வந்து அவங்க வந்து சிக்கி எடுத்துடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீழ் மட்டையெல்லாம் வீழாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வீழ்ந்தா நெஸ்ட் வரும். அது வீழாமல் பார்த்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு நேரில் பாரு எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க. செடியும் தரமாக இருக்கும். அதனால் நேரிலெல்லாம் பாதிக்காது. உரம் சொன்னேன் இல்லையா, இதோ அந்த இலைக்கு இந்த இலைக்கு வித்தியாசம் பாருப்பா. இது வேற தோட்டம். இதை பாரு, இதை வந்து மஞ்சள் கலர் ஆகுது பாரு. இப்போ இது தேவைன்னு அர்த்தம். இது இப்போ நம்ம தேவைன்னா பசி எடுக்குதுன்னா நம்ம சாப்பிட போகிறோம் இல்லையா, இப்போ அது நமக்கு சாப்பாடு கேட்குது. அது இந்த டைம் தான் இது. இப்போ நீங்கள் உரம் கொடுத்தீங்கன்னா இது அதை ஒரு வாரத்தில் இது அப்படியே கரும் பச்சை கலராக மாறிடும். ரைட் ரைட் ரைட். அப்போ இந்த மாதிரி மாறிச்சுன்னா உனக்கு அதை நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தேவை இருக்குது தேவையில்லைன்னு சொல்லிட்டு. தண்ணி தேவைன்னாலும் வாடும். ரைட்டு. இப்படி மாறும். அப்போ நம்ம இல்லை இப்படி மாறிடும், இப்படி மாறிடும். அப்போ நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா இப்படி ஆகிடும். அதே போல் வந்து உரம் தேவைன்னா பச்சை கலரில் மாறும், கிரீன் பச்சையில் மாறும். அதை நம்ம கொடுத்தோம்னா கரும் பச்சையாக மாறிடும். இதை பக்கத்து இலை தெரியுது பாரு, இந்த கலரில் மாறிடும். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே பொதுவாக கேட்குற ஒரு விஷயம் வந்து விவசாயம் வந்து லாபமா நஷ்டமா? லாபம் தான்ப்பா. லாபம்னு சொன்னால் பருவம் அறிந்து பயிர் செய்யணும். பருவம் அறிந்து பயிர் செய்யணும். அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். நானும் பயிர் வச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா வராது. மழை காலத்தில் என்ன பயிர் வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த இடைவெளி அந்த நம்ம கரெக்டாக ஊக்கிக்கணும். மார்க்கெட்டு இன்றைக்கி என்ன மார்க்கெட்டுக்கு அந்த தேவை புரிஞ்சுக்கணும். அந்த தேவைக்கு புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்துக்கு நம்ம கொண்டு போகணும். இப்போ விலையே வைக்கிற டைமில் எல்லாரும் போடுறான்றதும் நம்ம போடக்கூடாது. ரைட் ரைட் ரைட். விலை விற்கலன்னு சொல்லிட்டு விட்டுறவும் கூடாது. நம்ம பால நம்ம என்னவோ கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக லாபம் தான்ப்பா. லாபம் இல்லாமல் இல்லை. லாபம் இல்லாமல் போகுதுன்னா அவங்க சரியாக பராமரிக்கலன்னு அர்த்தம். ரைட் ரைட் ரைட். அவங்க தப்பு. அது ஏதோ ஒரு டைமில் வந்து 10ல் ஒரு டைமில் வந்து இயற்கையால் பாதிக்கலாம். அப்போ வந்து தவிர்க்க முடியாது எல்லாரும் விவசாயத்தையும். கண்டிப்பாக. ஆனால் கரெக்டாக நிர்வாகம் பண்ணி மெயின்டைன் பண்ணால் விவசாயம் லாபம் தான். நான் அதனால தான் இன்றைக்கி என் பிள்ளைங்கள இன்றைக்கி நல்லா படிக்க வைக்கிறேன். பையன் பிஎஸ்சி அக்ரி தேர்ட் இயரு, பொண்ணு வந்து பிடெக்கு ஏஐடிஎஸ். நான் எல்லாமே இந்த விவசாயத்தில் சம்பாதிச்சது தான். நான் வந்து வேறு எந்த தொழிலும் செய்யலை, விவசாயம் தான். லாபம் தான். ஆனால் உழைக்கணும் கரெக்டாக. நான் 24 hours நிலத்தில் தான் இருப்பேன். ஏன்னா இங்கே சேப்பங்கிழங்க பொறுத்தளவு இப்போ பார்த்தா வதங்காது. ஒரு 2 மணி நேரம் வெயில் ஜோராக காஞ்சிச்சுன்னா அப்படியே வதங்கத்துரும். நான் அங்கேயே இருந்து தண்ணி இறைப்பேன். ரைட் ரைட். நம்ம போல் எங்கேயோ சுற்றிட்டோம் வெள்ளையும் சொல்லியும் போயிட்டு சுற்றிட்டு இருந்தால் லாபகாரம் கிடையாது. நம்ம நிலத்தை கரெக்டாக பார்த்தா லாபம் தான். சார், இப்போது இதுக்கு வந்து பாசன முறை வந்து தரை வழியாக பாசனம் நல்லா இருக்குமா, இல்லை சொட்டு நீர் போடலாமா, இல்லை வந்து தெளிப்பு பாசனம் பண்ணலாமா? இது வந்து சொட்டு நீர் பாசனம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. ஆனால் எனக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை இல்லை. கூடியமான வரைக்கும் தண்ணி பற்றாக்குறை இல்லை. அது வந்து இன்னும் எனக்கு சொட்டு நீர் போடுற அளவுக்கு நான் வடிவமைக்கல. ஆனால் எங்கள் அக்ரி சொல்லிட்டு இருக்காரு எங்கள் வேளாண் அலுவலர் சொட்டு நீர் போடுன்னு சொல்லிட்டு. நான் இந்த ஏற்கனவே வந்து நான் வந்து தெளிப்பு நீர் பாசனம் வாங்கிட்டேன் பைப்பு. அது 5 வருஷம் கிடைச்சாதான் மாற முடியும்ட்டாங்க. எனக்கு நான் அடுத்த வருஷத்தில் நான் சொட்டு நீர் பாசனம் மாறலான்னு இருக்கேன். ஆனால் லாபம் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் நான் அது பார்க்கல. ஆனால் அது மாறுறதுக்கான தண்ணி இருக்குன்றீங்களா, அப்புறம் ஏன் சொட்டு நீருக்கு போகிறீங்க?
தண்ணி இருக்குன்னு சொன்னால் நம்ம தேவைக்கு மீறி எடுத்துட்டோம்னா எத்தனை நாளைக்கு வந்துடும் நிலம் விவசாயம். நம்ம பூமி நிலத்தடி நீர் மண்டது தேவைக்கு எடுத்தால் குறையும்ல. இப்போ நான் 50,000 லிட்டர் ஒரு நாளைக்கு எடுக்கிறேன்னா சொட்டு நீர் போகும்போது 20,000 லிட்டராக போகுது. 30,000 லிட்டர் சேர்த்து வச்சுன்னா நாளுக்கு கூடும்ல. ரைட். அதுதான் வாங்கி அது சேமிப்பு தான். ஓகே தான், நல்லது சார், நல்லது. ஓகே, இப்போ இது வந்து அறுவடைக்கு தயாராகும் தோட்டம். இப்போ இதுலேருந்து அப்படியே வதங்க போட்டோம்னா செடி பூரா மாஞ்சிரும், அப்படியே அறுவடை பண்ண வேண்டியதான். இப்போ இது வந்து 5 மாதம் ஃபுல்லாக வதங்க விட்டு தான் பிடுங்கணுமா? பச்சையாக இருக்க சொல்ல பிடுங்குறது இல்லையா? அப்போ வேறு அதிகம் இருக்கு இல்லையா, வேறு எடுக்க முடியாது காய்ங்க. நான் உங்களுக்கு வேறு ஒன்று காமிக்கிறேன். ரைட். இது வந்து இப்போ 5 மாதம் முடிஞ்சது, 6வது மாதம் தொடங்குச்சு. இப்போ இதுலேருந்து வதங்க போட வேண்டியது, அவ்வளோதான். இது அறுவடை தயாரிக்கும். இவ்வளோ உயரம் வளரும் இது. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆள் உயரம் இருக்குது. வளரும். இப்போ நம்ம வதங்க விட்டு எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல சேப்பங்கிழங்கு, இப்போ வதங்க விட்டு எடுக்கிறதுனால என்ன யூஸ் நமக்கு? இப்போ இதாக இருக்குது, இது வந்து இப்போ தண்டு வளர்ந்துருக்கு. இப்போ தண்டு நீர் வடியதுக்கு எப்படி 20 நாள் ஆகும். இது தண்டு சுருங்கிட்டு நம்ம தான் கழுங்கு வந்து சைனிங்காக ஒரு உருண்டையாக ஆகும். இப்போ வந்து இது தண்டு சத்து போல தண்டு தான் வச்சிருக்கு. இப்போ தண்டு வந்து வதங்கிறதுக்கு ஒரு 20 நாள் ஆகும். அப்போ 20 நாள் ஆயிடுச்சுன்னா இந்த தண்டு தோட்டம் வந்து சும்மா லைட்டாக தான் இருக்குது. செடி இந்த மாதிரி ஆகிடும். இதை மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வெட்டும் போது நமக்கு கிழங்கு நல்லா சைனிங்காக கிடைக்கும், வேறு இருக்காது. அப்போ ஈஸியாக இருக்கு எடுக்குது. இப்போ வெட்டினீங்கன்னா நீங்கள் தண்டு தான் பெருசாக இருக்கும், கிழங்கு இன்னும் இதுவாக இருக்காது, முதிர்ச்சி அடையல. ரைட். ஓகே, நான் உனக்கு இப்போ வெட்டினா என்ன பாதிப்புன்னு சொல்கிறேன், வேறு வரும், அதை காமிக்கிறேன். சரிங்க. இது பாருப்பா, அறுவடைக்கு ரெடியாக இருக்குன்னா இந்த பூ வருது. இது பூவா இது? இப்போ நம்ம அறுவடை வருதுன்னா இது மாதிரி பூ வரும்பா. இது வந்து 3 பூ வரும். 3 பூ? ஆமாம், ஒன்று அது பக்கத்துலேயே வரும். அப்போ அறுவடைக்கு தயாராகுது. ஒரு சிலது வராது ஒரு ரகத்தில், இது ஒரு ரகத்தில் வரும். இது வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து காமிக்கிறோம் பாரு. இப்போ நான் உடைக்கிறேன்பா. இது வதங்க விட்டதுனா இந்த மாதிரி வேறு இருக்காது. அப்போ உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது வேருக்கு தலை இப்போ இதாகுது. இப்போ இது பாரு எவ்வளோ வேறு இருக்குது பாரு. இப்போ இதுதான் இப்போ கிழங்கு முட்டைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது இன்னும் நம்ம வதங்க விடும்போது இது முட்டையாக ஆகிடும். இது இப்போ கொஞ்சம் வதங்காமல் இருக்கிறதால இதாக இருக்குது. இப்போ இது முத்தலம் சொல்கிறதுக்கான இது பாரு, இந்த வெள்ளடி இருக்குது. ஆமாம். இப்போ இது வந்து நீங்கள் வதங்க விட்டோம்னா இந்த வேர்லாம் இருக்காமல் இருக்கும். இப்போ இதுதான் கிழங்கு தான்ப்பா இதெல்லாம். அப்போ வந்து வேர் இருக்காது நம்ம வதங்க போட்டோம்னா. அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்பா. நாங்கெல்லாம் பிரிப்பாங்க. இப்போ ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 2 கிலோ கிழங்கு கிடைக்குமா? 1 கிலோ 1.25 கிலோ கிடைக்கும். 2 கிலோ வராது, அவ்வளோதான் கிடைக்கும். இந்த மாதிரி பிரிப்பாங்க. நான் உங்ககிட்ட அங்கே காமிச்சேன் இல்லையா விதைக்கிழங்கு? ஆமாம். அது வந்து நீர் வற்றி இதுவாக இருக்கும். இது இன்னும் வந்து அறுவடைக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இதுதான் கிழங்கு. இது இருக்குது பாரு, இது கிழங்கு தான். வேறெல்லாம் எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு ஆகிடும்பா கிழங்கு. இந்த அளவுக்கு ஆகிடும் கிழங்கு. கிட்டத்தட்ட நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. சேப்பங்கிழங்கை வந்து ஆரம்பத்திலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம விவசாயி துரை அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுற தோட்டம் தான். இன்னும் ஒரு 20லேருந்து 30 நாளுக்குள்ளே இது அறுவடை பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட உயரத்துக்கு இருக்குங்க இந்த சேப்பங்கிழங்கு செடி. இதில் கொடுத்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது வந்து இந்த தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் துரை அவர்களோட விவசாயியோட நம்பர் வந்து இந்த வீடியோவோட லிங்க்கில் கீழே கொடுக்குறேன். அவர்கிட்ட டயல் பண்ணி நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து அவர்கிட்ட நீங்கள் ஃபோன் மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விதைக்கிழங்கு வேணும்னாலும் வந்து அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் விதைக்கிழங்கு வாங்கி நீங்கள் வந்து சேப்பங்கிழங்கு விவசாயம் பண்ணலாங்க. விவசாயம் பண்ணிவிட்டு எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற கவலை உங்களுக்கு வேணாம். வியாபாரியோட நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க்கில் நான் கீழே கொடுக்குறேன். அவரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் விவசாயம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிழங்கு வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. விதைக்கிழங்கு வேணும்னாலும் வந்து வியாபாரிகிட்ட வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் விளை வச்ச சேப்பங்கிழங்கு வந்து கொண்டு வந்து வியாபாரிகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அலைய வேண்டிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் கால் பண்ணால் போதும், உங்களோட தோட்டத்தை தேடி வந்து வியாபாரியை வந்து சேப்பங்கிழங்கு வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கொடுத்த தகவல்கள் அனைத்தும் வந்து பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.